அனைவருக்கும் வணக்கம். புது வருடம் பிறக்க போகுது. ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதுமே நாம் ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக இந்த வருஷத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது, நாம் ஒரு தொழில் தொடங்கும் போது அது நல்லபடியாக நடக்குமா, எந்த வகையில் நம்ம கவனமாக இருக்கணும், நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ராசி பலன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம புது வருடத்துக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது, இது ஜோதிடர்கள் மூலமாக கணிக்கப்பட்டது, எப்படியான பலன்கள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நீங்கள் மிதுனம் என்றாலும் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கும் போது தான் அது ஒரு கேள்விக்குறியாகுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி தான் நிறைய பேர் ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கிறது இல்லை. சரியான ஜோதிடர்கிட்ட நம்ம போய் பலன் கேட்கும்போது சீக்கிரத்திலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், நீங்கள் இப்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிற அனைத்து தகவல்களையும் சொல்லிவிடுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் இருக்குது. இந்த புத்தாண்டில் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2026ஆம் ஆண்டில் கிரக மாற்றங்கள் நிறைய நடக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னு ஜோதிடர்களால் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தான். அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நிலம், தங்கம் இதெல்லாம் உங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் அப்படின்னும், குறிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய இந்த 2 பெயர்ச்சிகளும் நடக்கிறதுக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சாதாரணமான விஷயத்துக்கு கூட உடனுக்குடனே அதிகமான கோபம் அடைகிறது உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதிகமாக கோபப்படுறத தவிர்க்க வேண்டியது நல்ல அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா கூட அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற எல்லா நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடியதாகவும், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் யார்கிட்ட எது பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுறது நல்லது. குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஒரு கோபத்தில் எதையும் யோசிக்காமல் கவனம் இல்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் கடைசியாக உங்களுக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல் வெளி வட்டாரத்தில் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்கிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்,
மிதுன ராசிக்கு தொழில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பில் இருந்த தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என எல்லா தடைகளும் பரிபூர்ணமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடைகள் தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு இதாகவே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் மேலே செல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் அகலப்போகுது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் வாழ்க்கையில் நகரக்கூடியதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது அப்படின்னு கூட ஒரு சில தகவல்கள் சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இப்போது விரைவிலேயே முடிந்து நிம்மதியாக நீங்கள் வீடு திரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த வருடத்தில் நடக்கும். அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படிடா மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா, அந்த கவலை உங்களுக்கு எளிமையாக நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு நீங்கள் எதையுமே கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் விடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த வேலை உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பி அந்த வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா அது கஷ்டம்தான். வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஆரம்பிச்சுட்டு வேலையை விடுறது நல்லது. அதே போல் கூட்டாளிகிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. துணைக்கிட்ட கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களையும் வச்சுக்காதீங்க. அந்த வாக்குவாதம் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது கிடையாது. அது மேலும் மேலும் உங்களுக்கு மனசஞ்சலத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் கோபப்பட்டு சண்டைப்பட்டு இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் அமைதியாக எதையும் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடியதாகவும் யோகம் உண்டாகக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், பற்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் அதிகமான கவனம் இருக்கணும். நமக்கு என்ன இப்போ சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி இருக்காமல் நீங்கள் அதிகமான கவனம் எடுத்து மருத்துவரை போய் அணுகிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகவேந்திரர் வழிபாடு இப்போ உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மந்திராலயம் செல்வது மிக மிக நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாராலையும் மந்திராலயம் போக முடியாது. அதுக்காக நம்ம வீட்டில் இருந்தே கூட ராகவேந்திரருடைய மந்திரங்களையோ அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தாலே கூட போதும். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கல் வாங்கலில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தோம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை கூட வரலாம். அதனால் நீங்கள் இப்போ கடன் கொடுக்கறது வாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் தொல்லைகள் இதனால் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடன் பிறந்தவங்களால் உங்களால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடன் பிறந்தவர்களால் நீங்கள் பயனடைவதை காட்டிலும் உங்களால் அவர்கள் அதிகமான பயனடைவாங்க. நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அது மிகையாகாது. துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு லாபகரமாகவே முடியும் காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில்
புத்தாண்டு அதாவது வரக்கூடிய அந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.